கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை தாண்டி ரொம்ப அதிசயமான ஒரு கோவில் அப்படின்னா அது இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாங்க. சிவன்மலை கோவிலில் எத்தனையோ ஆச்சரியங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டவனுடைய உத்தரவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆண்டவனுடைய உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் வந்து உத்தரவாக ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்வாங்க. அந்த பூஜை செய்யக்கூடிய பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும், ஒரு அறிகுறியை கொடுக்கும், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாம் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்கு, இந்த பொருளின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க, முக்கியமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளினுடைய தாக்கம் இருக்குமா, இதனால என்ன பயன் சொல்கிறாங்க, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக அதிகமான பார்வையாளர்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் தடையாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு எதிரிகளால் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் இருக்குமோ அப்படின்னெல்லாம் நினைக்கிறீங்களா? அது எல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியான தீர்வு கொடுப்பாங்க. நல்லதொரு பலன் காணலாம், நல்லதே நடக்கும். நாம் இப்போ சிவன்மலை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவன்மலையில் பல நூறு வருஷங்களாக பல நூறு பொருட்கள் வைத்து வழிபாடு செய்துக்கிட்டு தான் வராங்க. முக்கியமாக இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருபோதும் பொய்க்காது. அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பொருளை இந்த நாளில் வச்சு இந்த நாளில் எடுத்துடலாம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லவே முடியாது. எப்போ பொருள் வைப்பாங்க, எப்போ பொருள் எடுப்பாங்க, இதை யாராலையும் கணிக்கவே முடியாதுங்க. அப்படி ஆண்டவனுடைய உத்தரவு வரும் வரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026ஆம் ஆண்டில் இப்போது கடைசியாக என்ன பொருள் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்பு, ஏற்கலப்பை, மண்கலயத்தில் நீர், மண்கலயத்தில் மண், இந்த மாதிரியான பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக விவசாயம் சார்ந்த பொருட்கள் ஒன்றாக விலை ஏற்றமாக இருக்கலாம் அல்லது விலை வீழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது விவசாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்பு வைக்கப்பட்டிருக்கிறதால அநியாயம், தவறெல்லாம் எங்கே நடக்குதோ அதை தட்டி கேட்பதற்கான முருகனுடைய உத்தரவு அப்படின்னே சொல்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை ஒட்டி சொல்லலாம். சரி, நாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க தெளிவான மனநிலை கொண்டவர்களாகவும் மாறுவாங்க. இந்த எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை காணக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சில செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கலாம், ஆனாலும் லாபம் அதிகரிக்கும். சில நேரங்களில் முக்கியமான முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறதன் மூலமாக கூடுதலான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. ஆனால் அலைச்சல் அதிகமாக உண்டாகலாம் அப்படின்னும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மனம் விட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது, நன்மையை கொடுக்கும். உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுகிறது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுகிறது ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியம் ஈட்டுறது ரொம்ப நல்லது, அதில் வெற்றியும் பெறுவீங்க. வீண் அலைச்சல் இருக்கலாம், அது சாதாரணமானது தான். ஆனால் அதை பற்றி நீங்கள் பெரிதாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த அலைச்சல் உங்களுக்கு நல்லதொரு பலனையே உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. மேலிடத்தில் உள்ளவர்களோடு நீங்கள் வாக்குவாதம் உங்களுக்கு ஏற்படலாம். அதிகமான கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கலாம். உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதலான கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது நல்லது. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவாங்க. மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதால செலவு அதிகமாக ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் அதிகமாக ஏற்படும். பிள்ளைகளோடு மனதுக்கு நீங்கள் பிடித்த இடத்துல சென்று பொழுதை கழிப்பீங்க. வீடு மனை போன்ற முதலீடுகளில் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். மனதில் வீண் கவலை ஏற்படலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமானதாக நடந்து முடியும். பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வந்தவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. இரவில் நல்ல உறக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதனுடைய செலவுகளை சற்றே குறைத்து கொள்வது மிக நல்லது. இந்த நேரம் நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்து வர அறிவு திறமை அதிகரிக்கும். கல்வியில் நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்களா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் அதிகமான கவனம் வேண்டும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் சந்தை நிலவரத்தை அறிவது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் அக்கறையும் கவனமும் மேற்கொள்வது அவசியம். மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கலாம். நீங்கள் வேகமாக செயல்பட நினைத்தாலும் சூழ்நிலையும் உடல்நிலையும் அதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தனக்காரகன் குரு 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் எந்த வேலையிலுமே இறங்க வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உடல்நிலை சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாம் பலன்கள் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி பலன்கள் சொல்லப்படுது. நீங்கள் நல்ல ஒரு முறையில் தான் இருப்பீங்க. சற்றே கவனத்தோடு செய்தால் மிக நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.